ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சிம்பிள் ப்ளவுஸு. அதுக்கு நம்ம சாரியும் எடுத்து வச்சுருக்கோம். பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சாரீ பாருங்கள், ராமர் பச்சை கலரு, காப்பர் பார்ட்ரு. இதில் வந்து சிம்பிளாக ஒன் டேயில் ஒர்க் முடிக்கிற மாதிரி டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக பூக்குடி டிசைன் தான் நம்ம இதில் போட போகிறோம். இப்போ நம்ம நெக்கை சுற்றி அவுட்லைன் வந்து 4 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட்டும் கொடுத்து நம்ம மடக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷினில் அடிபடாமல் இருக்கும். தைக்கும்போது பீட்ஸ் இது அடிபடாமல் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜரியும் சில்க் த்ரெட்டும் நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம 4 லைன் ஜரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சாரீ கலரான இந்த சில்க் த்ரெட்டு வந்து ராமர் பச்சை கலரில் நம்ம 2 லைன் நம்ம கொடுத்துக்கரலாம். 2 லைன் சில்க் த்ரெட்டு கொடுத்து அதை நம்ம கிராஸாக மடக்கி போடுறோம். மடக்கு தையல் போடுறோம். இதுவே நம்மளுக்கு நல்லா கெட்டி டிசைனாக வந்துருச்சு. பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட் மடக்கி போட்டோம். நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு 2 பக்கமும் ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம ஒட்டுறோம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நெக்குக்கு கீழே கேப் விட்டு ஒட்டுறோம். இந்த ஸ்டோனு 2 பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் கேப் விட்டுருக்கோம். மேலே வந்து ஒரு திலகம் ஸ்டோன் வைக்கிற அளவுக்கு, ஒரு சின்ன குட்டி ராமக்கல் வைக்கிற அளவுக்கு மேலே நம்ம கேப் விட்டுருக்கோம். இப்போ நடுவில் இருக்க ஸ்டோன் வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ வந்து அதை சுற்றி நம்ம ராமக்கல் வந்து நம்ம ஒட்டுறோம். சுற்றி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு 8 கல் வந்து வருது. இப்படி நம்ம ஒட்டும்போது நம்மளுக்கு ஒரு பூ ஷேப்புக்கு நம்மளுக்கு அந்த ஸ்டோனே நம்மளுக்கு பூ ஷேப்புக்கு கிடைக்கும். இந்த டிசைனை பொறுத்த அளவுக்கு நம்ம கார்பன் பேப்பரோ ட்ரேசிங் ஷீட்டோ நம்ம எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஹேண்ட் ட்ராயிங் தான், நம்ம ஓனாக பண்ணுறது தான் இந்த டிசைன் வந்து. நீங்கள் பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம டிசைன் எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஒட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு பூ ஷேப்பு கிடச்சிருச்சு. இதே மாதிரி சென்டருக்கு அந்த பக்கம் கல் ஒட்டியிருக்கோம் இல்லையா? அதுலேயும் நம்ம திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிக்கிடுவோம். இப்படி நம்ம பூ ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு நெக்கில் சென்ட்ரு மார்க் பண்ணி 2 சைடும் நம்ம ஒட்டியிருக்கோம். இன்ச்சு டேப்பு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலை, கேப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலை, கனெக்ட் பண்ணாமல் ஒட்டியிருக்கோம். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம கேப்பை வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. நம்ம இடையில இலை கொடி இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அந்த கேப் வந்து நான் கனெக்ட் பண்ணலை. சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நான் 2 சைடும் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து நம்ம பேக் நெக்குக்கு கீழே மட்டும் இந்த பூ ஷேப்பில் வைக்கிற கல்லை 4 ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிக்கிடுவோம். பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு பூ ஷேப் வந்து தெரியுது. இப்போ பாருங்கள், அந்த 2 பூ ஷேப்புக்கும் பக்கத்துலேயே நம்ம வந்து கம் ஒட்டியிருக்கோம், ரவுண்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இப்போ அதை சுற்றியும் பூ ஷேப்புக்கு நம்ம ராமக்கல் வந்து ஒட்டுறோம். இப்போ நம்ம வந்து ஒட்டி 4 கல் வந்து 4 பூ வந்து பேக் நெக்கில் வந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம ஒட்டுறதை வந்து நம்ம தள்ளி ஒட்டிக்கிறலாம். இப்போ இந்த 4 பூவுமே பேக் நெக்குக்கு கீழே சரியாக வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கடுத்து மேலே 2 பூ வந்து நம்ம ஒட்டி போட போகிறோம். ஸோ 2 மார்க் வந்து பக்கத்தில் வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பூ தள்ளி போட போகிறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி விட்டுறேன். நம்மளுக்கு மேலே நெக்கை ஒட்டி ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அதுக்கு கேப் விட்டு கொஞ்சம் இழுத்து ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேக் நெக்கு கீழே 4 பூ ஒட்டியிருக்கு, அதுக்கப்புறம் 2 பூ ஒட்டியிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பூ வந்து தனியாக ஒட்டியிருக்கேன். இடையில கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு தான் நம்ம கொடி டிசைன் வந்து வரைய போகிறோம். இப்போ வந்து ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம ஒட்டி வச்சுட்டோம். நம்மளுக்கு ஸ்டோன் கொஞ்சம் காயட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பாருங்கள் கொடி வரைகிறோம் அந்த கேப்புக்கு. ஃபஸ்ட்டு நெக்குக்கு கீழே 4 ஸ்டோன் வந்து ஒட்டி ஓட்டணும் இல்லையா, 4 பூ வந்து ஒட்டி வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு தான் இப்போ இலை கொடி நம்ம போடுறோம். அந்த கிடைக்கிற கேப்பில் இலை கொடி சும்மா ரஃப்பாக தான் வரைகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் இந்த டிசைன் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாலு பூக்குமே இடையில லீஃபு கொடி மட்டும் நம்ம வரைஞ்சி வைக்கிறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நீளமான கொடியும் கொஞ்சம் இலையும் நம்ம வந்து வரைகிறோம். பாருங்கள், ஒரு கொடியும் 3 இலையும் வரைஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து இருக்கிற கேப்பில் அங்கிட்டிருந்து கொடி வர்ற மாதிரி வரைவோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கிடைக்கிற கேப்லலாம் பூக்கொடி வந்து வரைஞ்சிருக்கோம். கொஞ்சம் சுழி இலை இந்த மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். குட்டி குட்டி கேப்புக்கெல்லாம் வெறும் லீஃப் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நெக்கை சுற்றி நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். அந்த கொடிக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கல்லை சுற்றி வந்து நம்ம பீட்ஸ் வைக்கிறோம். கல்லை சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பூ ஷேப்புக்கு வந்து அது கிடைக்குது. இப்போ நம்ம ஒட்டியிருக்க ஸ்டோனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சுற்றி பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டோனுக்குமே நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக பீட்ஸ் வச்சாச்சு. நெக்கை சுற்றி நம்ம ஒட்டினோம் இல்லையா, எல்லா பூ மாதிரி இருக்கிற ஸ்டோனுக்கும் நம்ம பீட்ஸ் வச்சாச்சு. இதை பாருங்கள், அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ளவர் இருக்க மணிக்கு இருக்குது. ஒரு ஃப்ளவர் தனியாக இருக்குது, 2 கொஞ்சம் ஒட்டி ஒட்டியிருக்கோம். நெக்கை சுற்றி 4 வந்து பேக் நெக்கில் சென்ட்ரு பாயிண்டில் 4 பூ வந்து ஒட்டி ஒட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி எந்த பக்கமும் 2 பூ ஒட்டி ஒட்டியிருக்கோம், ஒரு பூ வந்து தனியாக ஒட்டியிருக்கோம். ஏன்னா ஷோல்ட்ரு பக்கம் வந்து நூல் காட்டுறதுனால ஷோல்ட்ரு வந்து அடியாகாது. ஸோ பூவை இறக்கிட்டு கொடியை மட்டும் மேலே போட்டிருக்கோம் ஷோல்ட்ரு பக்கம். அதே மாதிரி இப்போ 2 ஃப்ளவருக்கும் இடையில நம்ம கொடி வரைஞ்சோம் இல்லையா, அதில் லீஃபுக்கு இல்லாமல் கொடிக்கு மட்டும் நம்ம பீட்ஸ் கொடுத்துக்குருவோம். லீஃப் ஃபுல்லாக சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம லோடு பண்ணிடுவோம். சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம லோடு பண்ணும்போது நல்லா நீட் ஃபினிஷிங்கும் கிராண்ட் லுக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சுளிக்கும் அந்த கொடிக்கு மட்டும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சுளியும் வரைஞ்சோம் இல்லையா, அந்த சுளிக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எல்லா கொடிக்கும் அந்த சுளி போட்டோம்னா அதுக்கும் பீட்ஸ் வச்சுப்போம். லீஃபுக்கு மட்டும் நம்ம அவுட்லைன் ஜரி கொடுத்து உள்ள சில்க் த்ரெட் வந்து நம்ம லோடு கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்ச கொடிக்கும் சுளிக்கும் நம்ம பீட்ஸ் வச்சாச்சு. ஷோல்ட்ரு பக்கம் மட்டும் நான் பீட்ஸ் வைக்கலை, ஏன்னா அவுட்லைன் வந்து நம்ம ஜரி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஷோல்ட்ரு பக்கம் மிஷினில் அடிபடக்கூடாது இல்லையா, ஸோ நான் அது மட்டும் நான் பீட்ஸ் வைக்கலை, ஜரியில் போட்டு நம்ம லோடு பண்ணிக்கிறலாம். பாருங்கள், நெக்கை சுற்றி நம்ம வரைஞ்ச எல்லா கொடிக்கும் சுளிக்கும் நம்ம பீட்ஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜரியை வச்சு அவுட்லைன் வந்து லீஃப் கொடுப்போம். லீஃப்க்கு வந்து அவுட்லைன் வந்து ஜரியை வச்சு கொடுப்போம்.
பாருங்கள், நம்ம அந்த இலைக்கு ஜரி கொடுக்குறோம். நம்ம முன்னக்கூடியே இலையெல்லாம் வரைஞ்சி வச்சிட்டோம் இல்லையா, கிடைக்கிற கேப்பில் தானே நம்ம இலை வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரே சேஃபாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எப்படினாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கே போட போட நம்மளுக்கு கை வந்துடும். நம்ம லீஃப் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு எல்லா லீஃபும் நம்மளுக்கு வந்துடும். வரைஞ்சி போடணுங்கிற அவசியம் நம்மளுக்கு பழகிட்டோம்னா இருக்காது. கடகடன்னு நம்ம அதிலே நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க எல்லா லீஃபுக்கும் அவுட்லைன் கொடுத்துக்குருவோம். கொடிக்கும் நம்ம இலை வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கும் அந்த கொடியை சேர்த்து அவுட்லைன் நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஜரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் லோடு கொடுக்குறோம். இப்போ நெக்கோட பாதி சேப்புக்கு நம்ம போட்டோம் இல்லையா, பாதி பக்கம், அதே மாதிரி அடுத்ததுக்கும் நம்ம போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட் சைடும் ஃபுல்லாக நம்ம ஜரி போட்டுக்கலாம். கோடிக்கும் லீஃபுக்கும் நம்ம ஜரி போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட் நம்ம லோடு கொடுக்குறோம். அந்த லீஃபுக்கு ஒரு 4-5 தடவை நம்ம ஃபஸ்ட்டு தடியாக நூல் நம்ம எலும்பி கொடுத்துக்குறோம். அதுக்கு பிறகு நம்ம லோடு பண்ணால் தான் நம்மளுக்கு எலும்பலாக தெரியும். ஸோ நம்ம லீஃபுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு 4-5 ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம லோடு பண்ண ஆரம்பிக்கிறோம். கிராஸாகவும் கொஞ்சம் இழுத்து விட்டு நம்ம லோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி லோட் பண்ணும்போது நம்மளுக்கு லீஃப் நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா எலும்பலாகவும் எம்போஸ்டாகவும் தெரியும். இந்த மாதிரி நம்ம எல்லா லீஃபுக்கும் நம்ம சில்க் த்ரெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேரீ கலரான அந்த ராமர் பச்சையும் நம்ம காட்டும்போது சேரீ கலர் நம்மளுக்கு நூல் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டோம். சேரீ கலர் லுக்கு நம்மளுக்கு இந்த லீஃபில் தெரியுது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ண இலை வரைக்கும் நம்மளுக்கு ப்ளவுஸ் கிராண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையிலையும் இன்னும் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன செய்யுது நம்ம யோசிக்கலாம். இப்போ இந்த லீஃப் ஃபுல்லாக நம்ம சில்க் த்ரெட் லோடிங் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட் நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமும் நம்ம கேப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இடையிலெல்லாம் நம்ம காப்பர் கலர் ஸ்டோன் ரவுண்டு ஸ்டோன் நம்ம ஒட்டுறோம். அங்கங்கே கேப் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒவ்வொரு ஸ்டோன் நம்ம ஒட்டிக்கிறோம். அப்படி இந்த ஸ்டோன் ஒட்டும்போது டிசைன் நெருக்கமாக தெரியும், கேப் இருக்காது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிராண்ட் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காப்பர் கல்லெல்லாம் நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவுண்டு ஸ்டோனை மட்டும் நம்ம சுற்றி ஜரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஒட்டின ஸ்டோனுக்கு ஃபுல்லாக நம்ம ஜரி போட்டுக்கிடுவோம். நெக்கோட பாதி சைடு ஒட்டினோம். இப்போ அதே மாதிரி மீதி சைடும் ஒட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், நெக்கை சுற்றி டிசைன் நல்லா வந்திருக்கு. நம்மளுக்கு ஜரி போடுறதுக்கு முன்னாடியே டிசைன் நல்லா இருக்குது. இன்னும் நம்ம ஸ்டோனை சுற்றி நம்ம ஜரி போடும்போது இன்னும் ஸ்டோன் நம்மளுக்கு நல்லா லுக்காக தெரியும். பேக் நெக்கும் நம்மளுக்கு நல்லா அடர்த்தியாக கிடைக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டோனை ஒட்டி கம் காய விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜரி போடுவோம். அப்படி ஜரி போடும்போது கல் பிஞ்சு வராது. இல்லை நம்ம காயறதுக்கு முன்னாடியே நம்ம ஜரி போட்டோம் அப்படின்னா கல் தூக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கம்மெல்லாம் காய விட்டு நம்ம ஜரி போட்டுக்கரலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம நெக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டோம். நம்மளுக்கு நெக் டிசைன் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஜரியும் போட்டிருக்கோம். நம்ம ஜரி போட்ட உடனே நெக்கை சுற்றி நம்ம ஸ்டோனை சுற்றி நம்ம ஜரி போட்டோடனே ஸ்டோன் பாருங்கள் ரொம்ப நல்லா லுக்காக தெரியுது. இப்படி நம்ம எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நெக் டிசைன் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கார்பன் ஷீட்டு, ட்ரேசிங் பேப்பர் இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ட்ரேசிங் ஷீட்டோ கார்பன் பேப்பரோ எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நம்ம ஒன் டேயில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.